இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு தகவல் இந்த வீடியோவில் எடுத்து வந்திருக்கேன். நம்பர் 1 தகவல் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் எப்படி லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. இதை பற்றி கொஞ்சமாக சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்தையும் ஒரு லைனை எடுத்து வந்து பார்த்தா அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத பற்றி மிக ஆழமாக யோசிக்க வேண்டிய தேவை இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஏன்னா அங்கங்கே தகவல் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு பார்த்தா சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்குது. அதை பற்றி தெளிவாளமாக பார்க்கலாம். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பற்றி இந்த இன்ஃபர்மேட்டிவ் டைரி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல்ல பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பெருசா பேசவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? திமுக எதிர்ப்புல தான் நம்ம ரொம்ப தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை பத்தி கண்டுக்காம விட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்னா நம்ம தற்கொலை கட்சி இந்த தற்கொலை கட்சி தான் நிறைய மாட்டுவாங்க, அப்பம்போது எடுத்து பேசிக்கலாம்னு நினைச்சேன். எலெக்ஷன் அன்னைக்கே மாட்டுவாங்கிறது எதிர்பார்க்கல. ஒன் பை ஒன்னா அதை பத்தியும் தெளிவானமா இந்த வீடியோல பேசலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு தகவலை பத்தி கிளியர் கட் நாலேஜ் இந்த வீடியோல எடுத்துக்கலாம். ஒன் பை ஒன்னா தெளிவானமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஜனநாயகன் படம் எப்படி லீக் ஆனிச்சு அப்படிங்கிற விஷயத்தை ஏன் யாராலுமே உடனடியாக சொல்ல முடியலனா, ஒரு படம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்குறோம்ல ஒரு காப்பி மட்டும் போட மாட்டாங்க, நிறையா காப்பி போட்டு நிறையா இடங்கள்ல அந்த படத்தை சுற்றி வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் சவுண்ட் மிக்ஸில் வேலை நடக்கும், ஒரு பக்கம் கலர் கரெக்ஷனில் வேலை நடக்கும், ஒரு பக்கம் டப்பிங்கில் வேலை நடக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இசை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலை நடக்கும். இந்த மாதிரி ஒரு படத்தை சுற்றி ஏகப்பட்ட இடத்துல வேலை நடக்கும்போது அந்த ஏகப்பட்ட நபரும் பாஸ்வேர்டு அடிப்படையில் லாகின் பண்ணி அந்த படத்தை பற்றி ஒர்க் பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாமே நம்பகத்தன்மை அடிப்படையில் மட்டும்தான் இத்தனை காப்பி போட்டு வேலை ஆகும். இத்தனை காப்பி போட்டு வேலை ஆகும் போது எந்த இடத்துல எந்த காப்பி வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த காப்பியை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். அந்த சவாலான விஷயத்தை தான் சைபர் கிரைம் போலீசார் ஒரு பக்கம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடிட்டர் பக்கத்துல இருந்தா லீக் ஆயிருக்கு. ஏன்னா எடிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. சென்சார் போர்டுனா சென்சார் போர்டு காப்பி அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஏன்னா சென்சார் போர்டுல இருந்து லீக் ஆகலங்கிறத அவங்களும் தெளிவா சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாரும் சென்சார் போர்டுல லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லல, சென்சார் போர்டின் தாமதத்தின் காரணமா இது வெளியே வர்றதுக்கு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா நம்மளும் இதற்கு முன்னாடி போட்ட வீடியோல மிக கடுமையா சாடிந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா சென்சார் போர்டை தள்ளி வச்சிருங்க. இப்போ அந்த படத்தோட காப்பி எப்படி வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற டவுட்ல 9 பேரை சைபர் கிரைம் போலீசார் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த 9 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தீவிர விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா உமா சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் முன்ஜாமீன் கேட்டு எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகும் போது நீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவருக்கு முன்ஜாமீன் கொடுக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை மிக தீவிரமா எதிர்த்தாங்க. இதுவரைக்கும் நம்ம கிடைச்ச தகவல் தான் 9 பேரை கைது பண்ணாங்க. ஒருத்தருக்கு முன்ஜாமீனுக்கு தயாரிப்பு நிறுவனம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருந்த தகவல். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, படத்தோட எடிட்டரா இருக்கக்கூடிய பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க. இவர் கிட்டத்தட்ட இவருக்கு ஜனநாயகன் 25வது படம். இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எடிட்டர் யூனியன் இருப்பாங்கல்ல, அந்த யூனியன்லேருந்து இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இனிமே இவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா எடிட்டர் சங்கம் மட்டும் இவரை புறக்கணிக்கல, மற்ற சங்கங்களும் இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு படத்தோட வெளியீட்டுக்கு இவர் எப்படி சொல்றதுன்னா மறைமுகமாக இருக்கார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இவர் தான் லீக் பண்ணார் நாங்கள் சொல்லலை. லீக் பண்ணதில் இவரோட பங்களிப்பு கவனக்குறைவு அப்படிங்கிற பகுதியில் வருது அப்படிங்கிற விஷயத்தை எடிட்டர் யூனியன் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. என்ன கவனக்குறைவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜனநாயகன் படம் பண்றாரா, இதற்கு முன்னாடி லவ் டுடே பண்ணாரு, அதுக்கப்புறம் டிராகன் படத்தோட எடிட்டரும் இவர் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்தை இவர் எடிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தன்னுடைய எடிட்டிங்ல நிறைய பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் இருக்குல்ல, அந்த யூனியன்ல பதிவு செய்யப்படாத ஃப்ரீலான்சர் எடிட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள பயன்படுத்தி தன்னுடைய வேலையை பார்க்கிறாரு அப்படிங்கிறதா இவர் மேல வைத்த குற்றச்சாட்டு. அதுல ஒருத்தர் தான் அந்த உதவி எடிட்டரா இருக்கக்கூடிய பிரதாப் அப்படிங்கிற ஒருத்தர். அந்த பிரதாப் மூலமா தான் அந்த படம் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இவர் இந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களை பயன்படுத்திக்கிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எல்லா பேக்ரவுண்டையும் செக் பண்ணி தான் அந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்கிறோம். ஆனால் சங்கத்தில் இல்லாத ஒருத்தரை இவர் ஃப்ரீலான்சராக பயன்படுத்தும் போது அந்த ஃப்ரீலான்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. இவர் இந்த சங்கத்தில் இருக்கிறவங்களை பயன்படுத்தாமல் வேற சில பேரை தன்னுடைய படத்தில் தொடர்ச்சியாக பயன்படுத்துறதுனால இவரை தற்காலிகமாக எடிட்டர் யூனியன்லேருந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த மிக முக்கியமாக அவங்க சங்கத்தோட அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இனிமேல் நான் முன்னாடி சொன்னபடி இவரோட பட வாய்ப்புகளில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம். இவருக்கு ஒரு மன உளைச்சலை நிச்சயமாக அந்த சம்பவம் கொடுத்துருக்கோம். இவர் தான் லீக் பண்ணார் கிடையாது, இவர் போட்ட ஒருத்தர் படத்தை லீக் பண்ணியிருக்காரு. அதனால இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் ஒருத்தர் சொல்கிறார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த யூனியன்லே கிடையாது, அவங்க மேலே சட்டப்படியான நடவடிக்கை மட்டும்தான் எடுக்க முடியும். இவர் மேலே சங்க ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயம். சரி, இப்போ ஒரு செய்தி போடுறேன்.
பெருந்தொகைக்கு ஆசைப்பட்டு தான் அந்த உதவி எடிட்டராக இருக்கக்கூடிய பிரதாப் வந்து ஏதோ ஒரு மென்பொருள் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒருத்தரோட சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்கார் அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானமாக பேசப்படுது. அந்த பெருந்தொகை யார் இவங்களுக்கு தரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. இந்த பெருந்தொகை அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து கொடுத்து அதன் மூலமாக படத்தை லீக் பண்ணுறாங்களா, இல்லை இந்த படத்தை வந்து இணையதளத்தில் பரப்புனது மூலமாக பெருந்தொகை கிடைக்குமா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்குது. ஆனால் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. பணம் யார் பெற போறாங்க அப்படிங்கிறது இங்கே அந்த விசாரணையில் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. ஊரிய முறையில் விசாரிச்சா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேற சில பேரும் சிக்குவாங்க அப்படிங்கிறது பிரதானமான கணிப்பா இருக்கு. இது நம்பர் 1. இதை அப்படியே தள்ளி வச்சிருங்க. இப்போ ரெண்டாவது விஷயங்க, அதாவது தேர்தல் ஆணையத்தோட ஒரு அறிவிப்பு வந்தோன்னே இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பாருங்க தற்கூரி பசங்களா உங்களுக்கு தான் அந்த அறிவிப்பை போட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த அறிவிப்பை போட்டாங்க. அதாவது பூத்துக்குள்ள போன் எடுத்து போகக்கூடாது, யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த நடைமுறையெல்லாம் இருக்கு. இந்த போன் எடுத்து போக கூடாது அப்படிங்கிறது இந்த வாட்டி புதுசா பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச தகவலா இருக்கு. ரைட், ஓகே. இது வந்தோன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தாவேக்கா தாவேக்கா தாவேக்கான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடந்து போச்சுன்னா, ஒரு செய்தி ஒன்று சைடில் போடுறேன். நாம் தமிழர் கட்சியோட விழுப்புரம் தொகுதியோட வேட்பாளராக இருக்காங்க அபிநயா அப்படிங்கிற ஒருத்தங்க. இவரோட கணவர் இருக்காங்கல்ல, இந்த பெண்மணியோட கணவர் இருக்காங்கல்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய மனைவிக்கு தான் தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறத போட்டோ எடுத்து பூத்துக்குள்ள போய் போட்டோ எடுத்து அந்த போட்டோவை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சிருக்கார். நீங்கள் சொல்லுங்கள், தாவேக்கால இந்த மாதிரி வீடியோ வரலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2-3 வீடியோக்கள் நானே பார்த்தேன். அதாவது தாவேக்காவோட தொண்டர்களா, அதாவது கட்சியோட மிக முக்கியமான எப்படி சொல்கிறது, ஒரு யார் எந்த பதவியில் இருக்காங்க கூட தெரியாது, கட்சியோட ஒரு ஆதரவாளர் நம்ம சொல்லலாம். அவங்க பண்ணுறதும் ஒரு வேட்பாளரோட மிக முக்கியமாக அவங்களோட துணைவியாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க பண்ணுறதும் ஒன்றா அப்படிங்கிறது நான் இங்கே கேட்குறேன். அபிநயா இருக்காங்கல்ல, அவங்களோட கணவரும் அதே நேரத்தில் தாவேக்கால ஒரு ஆதரவாளராக இருக்கிறவரும் ஒரே தட்டில் வச்சு பார்ப்பீங்களா அப்படிங்கிறதான் இங்கே நான் பிரதானமாக கேட்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வேட்பாளரோட மனைவி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அரசியல் களத்தில் இப்போ எப்படியும் ஒரு பிரச்சாரம் இருப்பாரு, தன்னுடைய மனைவியோட பிரச்சாரத்துக்கு பக்கபலமா துணையா இருந்திருப்பாரு, தன்னுடைய மனைவிக்கு தான் ஓட்டு போட போறேங்கிறத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போய் வைக்கிறாரு. இவருக்கு அரசியல் தெரியுமா? நான் தெரியாம கேட்கிறேன். எங்கேயோ ஒரு தாவேக்கா தொண்டன் ஏதோ ஒரு ஃபேக் அடியில் எவனாவது ஒருத்தர் எழுதினாலும் தாவேக்கா காரன்னு சொல்லி முத்திரை குத்துறீங்க. தாவேக்காவோட அஃபீஷியலாக இருக்கக்கூடிய 3 லட்சம் பேர் யாராவது இந்த தப்பான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த செய்தியும் வரல. அதே நேரத்தில் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா வேட்பாளரோட மிக முக்கியமான ஒரு துணைவர் ஒருத்தர் இந்த வேலையில் பார்த்துருக்காது. இது ரெண்டும் ஒன்றா அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி நான் பிரதானமாக கேட்குறேன். இவங்களுக்கு அரசியல் தெரியல, நான் ஒத்துக்கிறேங்க. இது வரைக்கும் அரசியலை கவனிக்கல, அரசியலை பார்க்கல, இப்போ தான் புதுசாக அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஒவ்வொன்றா தேடுறாங்க, படிக்கிறாங்க. 5 வருஷமாக எலெக்ஷனில் நின்றுட்டு இருக்கீங்க. ஒரு வேட்பாளர் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஒரு வேட்பாளரோட கணவரே இந்த மாதிரி நடந்துக்கிட்டார்னா நாம் தமிழர் கட்சியில் வேற யார் எங்கேருந்து எந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு செய்தி கிடைச்சிருக்கு, வேற எந்த செய்தி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாதுங்க, திமுகலையும் ஒருத்தர் இந்த வேலையை பார்த்துருக்கான். இதான் யதார்த்தமான உண்மை. கட்சி பேதம் கிடையாது இதுக்கு. இது வந்து ஒரு ஆர்வ கோளாறுல பண்றதுக்கு கட்சிக்காரங்களை இந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி இந்த வேலையை இந்த கட்சி தான் பாப்பா அப்படிங்கிறது மட்டும் இவங்க முத்திரை குத்தும் போது இல்லைங்க, ஆர்வக்கோளால திரிகிற அத்தனை பேரும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல வரேன். இந்த ஒரு வேட்பாளர் பண்ண தப்புக்கு, இந்த ஒரு வேட்பாளரோட கணவர் பண்ண தப்புக்கு மொத்த கட்சியும் குறை சொல்லும் போது எவ்வளோ வலிக்குது. அதே மாதிரி தான் தாவேக்கால எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு மொத்த கட்சியில் இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களை குறை சொல்லும் போதும் அதே வலி எங்களுக்கும் வருது. தப்பு பண்ண அந்த ஒருத்தர், அவர் யாரோட பேரோ அந்த ஒருத்தரை குறை சொல்லுங்க, அந்த ஒருத்தரை விட்டுட்டு மொத்த பேரே அந்த ஒரு தப்பை வச்சு பிளேம் பண்ணும்போது இந்த ஒரு வேட்பாளரோட கணவரை வச்சு உங்க கட்சியை நல்லா பிளேம் பண்ண முடியும். அதற்கு ஒரு சாம்பிள் தான் இது. ஆனா ஒன்னு சொல்றேங்க, அந்த கீழே இருக்கிற ஒரு கட்சியோட மிக முக்கியமான ஒரு ஆதரவாளர் ஒருத்தர் பண்ற தப்புக்கும் இந்த வேட்பாளரோட கணவர் பண்ற தப்பும் ஒண்ணு கிடையாது. ரெண்டுக்கு நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்கு. யார் தற்குறி அப்படிங்கறத ஆழமர உட்கார்ந்து யோசிங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமா பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.